கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஐயா என்னங்கய்யா 7ஆம் இடத்துல கண்டகச்சனின்னு சொல்கிறாங்களே, அப்படிலாம் கண்டகச்சனி கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுத்துறாதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவர் 5ஆம் அதிபதியாகி 6ஆம் அதிபதியாகி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான். கன்னிராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான சனி இப்போ வந்து 7ஆம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்க போகிறார். 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணும்? உங்கள் ராசியை பார்க்குறாரு, சோம்பலை அதிகரிக்கும். சும்மா ஒரு நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை 4 நாளைக்கு பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருப்பீங்க. கடுமையான ஒரு அளவில் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் எல்லாம் மனசில் வரும். எதுலேயும் வந்து ஒரு மாதிரியான விட்டேத்தியான மனப்பான்மை வரக்கூடிய அமைப்பு. உண்மையில் இன்னும் ஒன்றும் சொல்லணும், ஒரு வேறு இன மத மொழி பேசுகின்ற என்னுடைய இனத்துக்காரர் கிடையாது, என்னுடைய மதம் இல்லை, என்னுடைய மொழி இல்லை, இந்த மாதிரியான ஆட்களை காதல் பண்ணுறேன், இந்த மாதிரியான ஆட்களை காதல் பண்ணுகிறவர்களுக்கு அந்த காதல் நிறைவேறக்கூடிய தன்மை, வீடில் இது வரைக்கும் சம்மதம் கிடைக்காதவங்களுக்கு அந்த சம்மதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைப்புகள் எல்லாமே இப்போது 7ஆம் இடத்து சனியால் கிடைக்குங்க. அதனை எடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கசப்புகள் வரக்கூடிய தன்மை உண்டு. கணவன் மனைவி உறவு பிரிவாக கூட இருக்கலாம், சுப பிரிவுகள் வரும். கன்னிராசிக்கு பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். புருஷனுக்கு வந்து துபாயில் வேலை கிடைக்குது, அமெரிக்காவில் வேலை கிடைக்குது, அங்கே கிடைக்குது, டெல்லிக்கு போகிறாரு, பாம்பேக்கு போகிறாரு, கல்கட்டாக்கு போகிறாரு, ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சால் தான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கின்ற மாதிரி குடும்பத்தை வேலையின் நிமித்தமாக சுப பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய தன்மை. மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, அது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரியான அமைப்பு. ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பங்காளிகளிடையே பங்குதாரர்களிடையே கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு.